ஹாலிக்ஸ் பணங்கும் இனிய வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. அப்பா என்னங்க இப்படி ஒண்ணு நெட் உடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரே முறையில தான் வணக்கம் சொல்லணுமா? வேற ஏதாவது நல்ல முறை இருந்தா வணக்கம் சொல்லக்கூடாதா? இது மாற்று முறை. ஆனா நீங்க ஜப்பான்ல இருந்து கடத்திட்டு வந்து சொன்ன மாதிரில இருக்கு. யாருக்கு தெரியுங்க? இது கூட நம்ம ஊர்ல வந்து தொன்மையான டைம்ல இருந்து இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ உலகம் முழுக்க வந்து நிறைய மருத்துவ முறைகள் வந்து இருந்தாலும் அதுக்கான பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் கூட வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? உணவுலே நம்ம உணவு விட்டு நம்ம வெளிநாட்டு உணவு தான் சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ மருத்துவ முறையெல்லாம் எப்படிங்க நம்மளால கடைபிடிக்க முடியும்? கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு வந்து ஒரு மாற்று மருந்து வேணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பாரம்பரியமான சித்த மருத்துவம், நேச்சுரோபதி, ஆயுர்வேதா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து க்ரோயிங் ட்ரெண்ட்ல இருக்கு. க்ரோயிங் ட்ரெண்ட்ல இருக்கா? அதே ட்விட்டர் ஹேண்டில் மாதிரி பண்ணிட்டீங்களா நீங்க? ஆனா அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசனை வந்து பின்னாடி போய் அப்புறம் தான் புரிஞ்சிருக்காங்க அது முற்றிலுமா ஒரு தீர்வா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டாலஸ் பாய்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து அந்த ஹீரோக்கு எய்ட்ஸ் வந்துடும். அவர் வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே கொடுக்குற மெடிசனே கொடுத்துட்டே இருக்கிறப்போ அவருக்கு அந்த மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க. அவன் வந்து நீங்க என்ன சால்வ் பண்றது, எனக்கு நீங்க என்ன 1 year டைம் கொடுக்குறது, நானே என்ன சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மருந்து கண்டுபிடிப்பான். அது மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய மருத்துவம் வந்து கொடுத்திருந்தாலும் அந்த முறையை மீறி வந்து நம்ம மறந்து போன விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டா ஞாபகப்படுத்தி எடுத்துட்டு வந்தோம்னா தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டா பார்க்கலாம் அப்படிங்கிற புரியுது. எக்ஸாக்ட்லி. ஸோ இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அவேர்னஸ் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான் நம்ம இப்போ வந்து கடைபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வழக்கம் போல முத்திரை கத்துக்கலாம். விரல்களை மருத்துவர் மற்றும் நலம் பெறும் முதிரைகள் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நெஞ்சு வலிக்கான ஒரு தீர்வு. இந்த நெஞ்சு வலி அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்புக்கு நடுவில் வலி இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய சுவாசம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதாவது ஷார்ட் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக சுவாசம் நடைபெறும். சுவாசத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வந்து 8 அங்குலம், 4 அங்குலம், 16 அங்குலம் அப்படின்ற வரைக்கும் சுவாசத்தினுடைய நீளம் இருக்கும். இந்த சுவாசம் குறைவதன் மூலமாக ஒரு விதமான படபடப்பு ஏற்படும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், தலை சுற்றல் இருக்கும். இதெல்லாமே அறிகுறிகள். இதெல்லாம் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அதிகப்படியான வியர்வை வரும். இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முதிரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 விதமான முதிரைகள் நம்ம செய்யலாம். ஒன்று வந்து அபான வாயு முதிரை, 2வது ஆணை முதிரை, 3வது இருதா முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முதிரைகளை பார்க்கலாம். அதே போல் இந்த நெஞ்சு வலி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் ஒரு காரணமாக. நெஞ்சு எரிச்சல், சாதாரணமாக நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்புகள்னால இந்த நெஞ்சு வலி வரலாம். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு பொருட்களை அதிகமாக உண்பது, இது எல்லாமே நமக்கு இந்த சத்து குறைபாட்டையும் உருவாக்கும், அதே சமயத்தில் நெஞ்சு எரிச்சலையும் உருவாக்கும். அதன் காரணமாக நமக்கு வந்து இந்த விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன விதமான முதிரைகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல வந்து அபான வாயு முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலும் ஆள்காட்டி விரலை வந்து அப்படி மடித்து இந்த பெருவிரலினுடைய அடியில் இந்த இடத்துல தொடணும். அப்படி தொடணும். 2 கைகளிலும் அப்படி தொடணும். இப்போ நம்ம இந்த விரல் தொடும்போதே நமக்கு வந்து இந்த நோய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த முதிரைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான முதிரைகளை நம்ம கொடுக்குறோம். அந்த முதிரையை செய்யும்போது நமக்கு கை விரல்கள் இலகுவாக இல்லாமல் இருந்தாலோ அல்லது கை விரல்களை நீட்டும்போது அதில் வலி இருந்தாலோ நமக்கு அந்த குறிப்பிட்ட நோய் ஆரம்பத்தில் இருக்குதோ அல்லது அதிகப்படியாக இருக்குதோன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த முதிரை செய்கிறதன் மூலமாக அந்த நோயை வந்து முழுமையாக சரி பண்ண முடியும். இப்போது ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வைக்கிறீங்க, 2 கைகளிலும் வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்களுடைய பெருவிரல் நுனியில் நடுவிரல் மற்றும் மோதிர விரலினுடைய நுனியை அப்படி தொடணும். தொட்டுட்டு சுண்டு விரலை நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து அபான வாயு முதிரை. குறைந்தது 15 நிமிடம், அதிகபட்சமாக ஒரு 30 நிமிடம் வரைக்கும் நம்ம செய்யலாம். நாள்பட்ட நோயாளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 நிமிடம் செய்யணும். ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இருக்கவங்க அல்லது திடீர்னு நெஞ்சு வலி வரவங்க ஒரு 20 நிமிடம் செய்தால் போதும். 2வது முதிரை ஆணை முதிரை. நம்மளுடைய 2 கைகளிலும் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இப்படி பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலையும் இப்படி நீட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த முதிரைக்கு பெயர் ஆணை முதிரை. 3வது முதிரை வந்து இருதா முதிரை. இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கையில் வணக்கம் வச்சுக்கோங்க. வணக்கம் வச்சுட்டு நடுவிரலை மட்டும் அப்படி மடித்து அந்த நடுவிரலினுடைய முதல் அந்த முட்டியை வந்து இப்படி ஒன்றோடு ஒன்று தொட வேண்டும். மோதிர விரல் மட்டும் நுனியில் தொட்டுட்ருக்கணும். மற்ற எல்லா விரல்களுமே ஒன்றை ஒன்று தொடாமல் விலகி இருக்க வேண்டும். உள்ளங்கை உட்பட எதுலேயுமே தொடக்கூடாது. இது ஒரு சூட்சமமான முதிரை.
நேரடியாக இருதய தமனிகளை இயக்கக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை மட்டும் நம்ம செய்யும்போது அநாதக சக்கரம் பக்கத்தில் அப்படி வைக்கணும். நெஞ்சு பக்கத்தில் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசமானது அந்த ஷார்ட் பிரீத் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சுவாசமாக வரும். நெஞ்சு வலி அப்படின்னு நமக்கு உணரப்பட்ட உடனேயே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து பேரிச்சம்பழம், முதன்மையான ஒரு பழம் அது. இந்த பழம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அசௌரியத்தை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. இந்த பழத்தை என்ன பண்ணணும்னா, முதல் நாள் இரவே ஊற வச்சுருந்து காலையில் வந்து அந்த பேரிச்சம்பழத்தை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நெஞ்சு வலியானது தொடர்ந்து வராமல் இருக்கும். திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா உலர்ந்த பழங்களை உடனடியாக நம்ம பயன்படுத்தலாம். அது தவிர அன்னாச்சி பழம், இலந்தை பழம் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இருதய தசைகளை வலுவாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணணும், சமயோசிதமாக தகுந்த நேரத்தில் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. ஒரு வாட்டியும் இந்த பகுதி முடிஞ்சோன்னா எனக்கு நினைவுக்கு வர விஷயம் தான். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பிட்றப்போ பிடிக்காம சாப்பிட்டோன்னா உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நீங்கள் என்னதான் முறையான பயிற்சியெல்லாம் பண்ணாலும் உங்கள் மனசெல்லாம் நம்பணும். அப்போ தான் வந்து அதுக்கான பலன் வந்து நீங்கள் பெற முடியும். எக்ஸாக்ட்லி, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ணணும், நம்மளுடைய மொத்த கான்ஷியன்ஸோட வந்து அது பண்ணணும் அப்படின்னு தானே நீங்கள் சொல்றீங்க. இப்போ பாருங்க, ஒரு பிரேக் வரும்னு எல்லாம் நம்பிக்கை வைங்க, உடனே பிரேக் வரும். ஆமாம், இப்போ இந்த ஹார்லிக்ஸ் பழங்கும் இனியவை என்று வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ வருண், இன்னைக்கு வந்து நம்ம மாற்று மருந்து என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. பட் வந்து அலோபதியாக இருந்தாலும் சித்த மருத்துவமாக இருந்தாலும் இந்த எக்ஸசைசஸ், யோகா, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொஞ்சம் காமனான ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா. அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரியா இருக்கு. கரெக்ட். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட உடம்புல ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வரதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்க இடம்னா எது நீங்கள் சொல்லுவீங்க? முதுகு தண்டு. எக்ஸாக்ட்லி. இதை வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம், நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் டெக்ஸ்ட் நெக் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. நம்ம எல்லாருமே கீழே பார்த்தே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால வந்து கழுத்து வலி அது மாதிரி கூட இருக்கான். அதனால அந்த ப்ராப்ளம்காகவே தனியாக தெரப்பிலாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம புதுசாக பிரச்சனையும் கண்டுபிடிக்கிறோம், அவங்களும் புதுசாக தீர்வாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க வரோம், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபிசியோதெரப்பியில் பார்க்க போகிறது வந்து எர்கனாமிக்ஸ் பற்றி. எர்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஒர்க் பிளேஸில் எப்படி நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அவங்களோட எஃபர்ட் ஆஃப் தி ஒர்க்கிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணுறது. அதாவது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அவங்களோட பெயினை வந்து கம்மி பண்ணி அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சியை ஜாஸ்தி பண்ணுறது தான் இந்த எர்கனாமிக்ஸோட மெயின் வேலை. இது நார்மலாக ஐடி ஃபீல்டில் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு ப்ராஜெக்ட்னு உட்காந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு உட்காந்துன்னா 16 hours ஒர்க் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, 18 hours ஒர்க் ஆகிற ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி உட்காந்தாங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் இன்வால்மெண்ட்டில் அவங்களோட அந்த பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து நார்மலாக வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து நார்மல் ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்கவங்க வந்து லேடிஸ் வந்து எப்படி கிச்சனில் யூஸ் பண்ணணும், ஹேண்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், கிச்சனோட மேடை எவ்வளோ ஹைட் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். நார்மல் பப்ளிக்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு டூ வீலர் ஓட்டும் போது எப்படி அதை பொசிஷனாக நியூட்ரலாக வச்சுருக்கணும், ஒரு குழந்தை வந்து எப்படி எக்ஸாமில் எழுதணும், எப்படி பென் ஹோல்ட் பண்ணணும், எப்படி புக்கை பொசிஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் கூட எர்கனாமிக்ஸ் தான். சில பேர் அந்த ப்ராஜெக்ட் இன்வால்மெண்ட்டில் அந்த சிஸ்டம்கிட்டே இப்படி போயிடுவாங்க, அந்த ஃபேஸ் வந்து ஃபார்வர்ட் ஹெட்டில் போயிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நெக்கில் வந்து ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகி அது வந்து இன்னும் வந்து பெயினை ஜாஸ்தி பண்ணும். அது இன்னும் சில பேர் வந்து ஸ்லவுச் பாஸ்டராக உட்காந்துருவாங்க, இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஜாஸ்தி பெயினை உண்டாக்கும். இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பாஸ்டர்ஸு, ராங் பாஸ்டர் டெக்னிக்ஸில் உட்காரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னும் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, சேரில் உட்காந்துட்டு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. சிஸ்டமில் உட்காரும்போது எப்படி உட்காரணும், வாட் இஸ் தி கரெக்ட் பாஸ்டர். அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 90-90 சிட்டிங் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, அவங்க உட்காரும்போது சேர் ஹிப்பு வந்து 90 டிகிரியில் இருக்கணும், நீ வந்து 90 டிகிரியில் இருக்கணும், ஹிப்போட லெவல் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், ஃபோராம் அண்ட் ஆர்ம் வந்து 90 டிகிரி ஆர் கொஞ்சம் ஜாஸ்தி சப்போர்ட்டில் இருக்கணும், வித் ஆர்ம் சப்போர்ட்டோடு இருக்கணும். அப்படி இருந்தாலே எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அவங்க கீபேட் பக்கத்தில் தான் மவுஸ் இருக்கணும். கீபேட் கீழேருந்து மவுஸ் மேலே ஹேண்டில்னால் இந்த மேலே இருக்கிற பொசிஷனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருந்துகிட்ருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரே இன்லைனில் இருக்கணும். மானிட்டர் வந்து அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் இருக்கணும். அது வந்து அந்த ஐப்ரோ லைனில் அந்த மேலே உள்ள ரிம் வந்து கரெக்டாக படுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களோட சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் நம்ம சேர் பொசிஷன் உட்காரும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு
30-40 சென்டிமீட்டர்ஸ் அந்த லெவலில் இருக்கும்போது நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க பைஃபோக்கலாக இல்லை அந்த மாதிரி கேசஸ் இருக்குங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் வந்து பொசிஷன் பண்ணும். இன்னும் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன் ஷாப்பு இல்லை இந்த மாதிரி கால் சென்டர்ஸில் இந்த பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் இப்படி வச்சு பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர்ஸையும் பார்க்கணும், பில்லிங்கும் பார்க்கணும் போது அவங்களுக்கு இந்த வெர்டிக்கல் பொசிஷன் அப்போ வந்து ஃப்ளோர் மவுண்ட் மாதிரி வச்சிரும். டேபிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இந்த டேபிள் இப்படியே பார்த்துட்டு அவங்க கஸ்டமர்ஸை பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்பெனிக்கு அந்த என்ன ஜாப் நேச்சரோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறது. இதே இந்த சேரில் உட்காந்துருக்கும்போது இந்த 90 பொசிஷன் சிட்டிங்கில் இருக்கும்போது கூட அவங்களோட லெக் பொசிஷன் மெயினாக இருக்கணும். கால் தொங்க போட்டு உட்காரும்போது கொஞ்சம் குள்ளமாக இருக்காங்கன்னா அவங்க கால் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட ஃபுட் வந்து ஒரு லெக் சப்போர்ட்டோ இல்லை லெக் சப்போர்ட்டில் இருந்தாலும் ஒரு ஃபுட் ரெஸ்ட்லேயாவது அது சப்போர்ட்டில் இருக்கணும். அப்படி சப்போர்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காலோட வெயிட் வந்து லெக்கில் தெரியாமல் நீல தெரியாமல் உங்களுக்கு வந்து பெயின் வராமல் இருக்கும். ஸோ அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதை வச்சு தான் உங்களுக்கு காலில் வலி வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி காலை வந்து அந்த வீலோட சப்போர்ட்டில் வச்சுட்டோ இல்லை காலை வந்து அந்த சேரோட இதில் லாக் பண்ணி வைக்கிறதோ வைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும் அது. ஸோ இது மாதிரி சேர் பாஸ்டர்ஸில் உட்காருறது ஒரு நார்மலாக உள்ள ஹோம் மேக்கர்ஸில் பார்த்தா அவங்களோட கிச்சன் மேடை வந்து எல்லா வீட்லையும் இப்போ டெனண்ட்டாக இருக்காங்க, இப்போ ஓன் ஹவுஸாக இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். அப்படி மாடிஃபை பண்ணும்போது அவங்க நிற்கும்போது அவங்களோட வயிறோட தொப்புள் லெவல்லையாக்கும் அந்த மேடை இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டவ் வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை வச்சுட்டு கிண்டுற ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோவா ஷோல்டரில் ஸ்ட்ரெயின் தெரியாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிள் கீழே வந்து ஃப்ளோரில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு உடன் பிளான்ட் மாதிரி போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ஹைட் பண்ணுறாங்க, நீங்கள் ஹைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ உங்களோட அந்த கிச்சனோட மேடை வந்து உங்களோட வயிறோட அந்த அம்பிளிக்கல் தொப்புளோட லெவலில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டு கரெக்டாகிடும். ஸோ உங்களோட ஷோல்டரில் உள்ள ஸ்ட்ரெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த ஹேண்டில் வந்து எப்போவுமே லாங் ஹேண்டிலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வால் பாத்திரம் மாதிரி பிடிக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஹேண்டிலில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்து இந்த விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்கும். இன்னும் மேலும் விவரங்களை ஃபிசியோதெரப்பி பற்றி வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். டாக்டர் ஹரிஷை நான் நம்புறேன் அப்படிங்கிறதுனால ஃபிசியோதெரப்பியும் நான் நம்புறேன் அப்படிங்கிறதுனால இவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் வந்து பிரேக்ல அப்படியே வந்து ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அவேர்னஸ் மந்த்ல பேசிட்டு இருக்கோம். மெடிசன் தான் கொட்டி கிடைக்கே, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நிறைய பேரோட அந்த கேள்வி வந்து இங்க வரைக்கும் எனக்கு எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது இன்னைக்கு வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு என்னென்னத்துக்குலாம் ஆல்டர்னேட்டிவ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஆல்டர்னேட்டிவ் மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சு, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஆல்டர்னேட்டிவ் செல்ஃபோன் வந்துச்சு, மோட் ஆஃப் ஃபுட்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தா வந்து புதுசாக வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டே இருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்வியலில் வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் காரணமே நம்மளா இருக்கிறதுனால அதை திருத்தறதுக்கும் காரணமே நம்மளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்து நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர் ஜெயக்குமார் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் முதல்ல உங்களை பத்தி வந்து சொல்லுங்க, அண்ட் இந்த துறையை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்காக எல்ஐசி ஏஜென்ட் ஆக்சுவலி. ஓகே. இதில் வந்து பெரிய அச்சீவர்லாம் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வச்சு எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அப்போ வந்து திருக்குறள் கனக சுப்ரத்னம் அப்படின்னு சொல்லி அஜலாவதான் என்னுடைய குருநாதன் வச்சுக்கலாம். அவர் மூலிமா இந்த நேத்ராவதி பற்றி உண்மையை நான் உணர ஆரம்பித்தேன். அது வரைக்கும் என்னுடைய லைஃப் எப்படி இருந்ததுன்னா தொழில், வருமானம், குடும்பம், அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. பட் அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறமும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு மெடிசனுக்காக இப்படி உடம்பை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. திருக்குறள் கனக சுப்ரத்னம்னு என்னுடைய குருநாதன். அவரை பிடிச்சிட்டேன். அவரை பிடிச்சதுக்கப்புறம் தான் ட்ராக் மாறினேன். அதான் ரீசன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ கூட மாறல சார். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் அஷூரன்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நேச்சுரோபதி மூலியமா. பட் இந்த மருத்துவ முறை என்ன ஒரு முறை அப்படின்னு சொல்லுங்க சார். என்ன மாதிரியான ஒரு மருத்துவ முறை? மருத்துவ முறைங்கிறது வந்து இதில் மருந்தே கிடையாது. ஓகே, அதுதான் மருத்துவ முறை. மருந்தே கிடையாது, எல்லாமே உணவு தான். இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா இந்த சாப்பிடுங்க, உடம்பு வலிக்கா இதை சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உறுப்பு மாதிரியுமே ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் இருக்கும். நம்ம கரு வெளியே பார்த்தீங்கன்னா கிரேப், திராட்சை இருக்கும். நம்ம மூளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, அந்த சீத்தாப்பழம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம எதெல்லாம் நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கடவுள் இயற்கையாக பழமாகவும் காய்கறியாகவும் கொடுத்துருக்காங்க.
அதை யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு மருந்தே தேவையில்லை. சார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40-50 வருஷமாக வந்து இந்த மருத்துவ முறைக்கே நம்ம வந்து பழகிட்டோம். அதாவது மருந்து போட்டால் தான் சரியாகும், ஊசி குத்தினா தான் சரியாகும்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக நம்ம உடம்பு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உணவில் மருந்து இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொன்னாலும் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து நம்புறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போது கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. முன்னாடி நம்பலை, இப்போ வந்து அது அறிவியல் அதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மெல்ல மெல்ல மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க, மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் என்ன சொல்ல, இறப்பு வீதம் எல்லாம் அதிகமாகிடுச்சு, குறைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கலாம். அவங்க எம்பிபிஎஸ் எம்பிஎஸ் டாக்டர்ஸ் பண்ணது நிறைய பெரிய விஷயந்தான். பட் இருந்தாலும் சில விஷயங்களில் தவறு செய்கிறனால அதை விட பேசினா நமக்கு அதிக எக்ஸ்பென்ஸ், மோர் எக்ஸ்பென்ஸ். அதுக்காக மக்கள் மாறுவாங்க. இது உண்மையோ பொய்யோ இதுக்காக மாறுவாங்க அட்லீஸ்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகள்னு சொல்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப முதன்மையாக வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவம்னு வந்து சொல்லலாம் சார். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னா வந்து எல்லாரும் முதல்ல ஆஃப் பண்ணுறது என்ன அப்படின்னா சித்த மருத்துவம் தான். ஆனால் சித்த மருத்துவத்துக்கும் நேச்சுரோபதிக்கும் வந்து என்ன வேறுபாடு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேச்சுரோபதியோட பேஸ் தான் வந்து சித்தாவா? அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இந்த சித்தா எப்படின்னா அவங்க ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க, தயார் பண்ணி அதை பேக் பண்ணி உங்களுக்கு லேகியம் அப்படின்னு தர்றாங்க. அது சித்தா மருத்துவம். இல்லை இயற்கை மருத்துவம் எப்படின்னா நாங்கள் நேச்சராகவே உதாரணமாக உணவுலேயே கொடுத்துட்றோம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு இருமல் இருக்குது, ஈஸ்னோபியா ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, மாதுளம்பழத்தை சாப்பிட்டா போதும். வெரி சிம்பிள். இதுக்கு போய் நீங்கள் மாத்திரை பார்த்துட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. அவங்க சளியெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. லென்ஸ் வச்சு எவ்வளோ கவுண்டர் இருக்குது, 1,00,000 கவுண்டர் இருக்குது, ரொம்ப டேஞ்சர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. வெரி சிம்பிள். மாதுளம்பழம் சாப்பிட்டா சளி போய்ட்டு, நார்மலாக பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க, மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் மழை தண்ணியை பிடிச்சி பாக்கெட்டில் வச்சு பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியாது. அதுக்குள்ளே சளி எங்கே இருக்குது? சளி அதில் கிடையாது. மழை தண்ணி நம்ம பட்டோம்னா அது ஃபுல்லி ஆக்சிஜன் விழுந்தோன்னா உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற கசட்டு அழுக்கெல்லாம் வெளியே தள்ளும். அப்போ சளி இருக்கும்போது சளி பிடிக்கும். அதனால மழையில் நனைஞ்சால் நல்லது தான். சளி பிடிக்கட்டும், சளி வெளியே வரட்டும். சர்வன்ட் வர்றாங்க வீட்டில், வந்தோன்னே கூட்டினோன்னா குப்பை வருது, நம்ம குப்பை வருது, இந்த அம்மா வந்தாலும் குப்பை வருதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம உடம்புல உள்ள டஸ்டெல்லாம் ப்ராசஸ். அது மழை தண்ணி பட்டாலோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலோ உடனே இருக்கும். வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா சளி இருந்தால் உடனே வெளியே வரும். அது சளி பிடிக்கட்டும், வெளியில் போகட்டும். அதாவது ஒரு உணவுக்கும் ஊறுகாய்க்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை பதப்படுத்தி கொடுத்தது சித்தா, அதே உணவு நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுலேயே அதை மாற்றிட்டா வந்து நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லலாம். உணவே மருந்தே உணவு, சிம்பிள். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளில் மருத்துவம்னு சொல்லி மனித உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கலந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்பவுமே இருந்தால் நம்மளுக்கு எப்பவுமே நன்மைகள் தான் ஏற்படுது அப்படின்னு தெரியுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் வந்து இந்த அளவுக்கு வந்து இதை பற்றி ப்ரீச் பண்ணாலும் வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ வந்து அலோபதி எடுத்துக்கிறோம், நம்மளுடைய லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸ்ரே போனில் பிரச்சனைனா வந்து எக்ஸ்ரே எடுத்து கண்ணால் வந்து பார்க்குறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சித்தாலேயோ இல்லை நேச்சுரோபதிலையோ வந்து அவங்க கண்ணால் பார்க்காமலே வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து கம்மியாகுது. நிறைய பேர் நம்ப தயங்குறாங்க இல்லையா? அந்த மைக்ரோஸ்கோப்லாம் இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க சார். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே இந்த அலோபதிக்கு வந்து ட்ரெயின் ஆகி வந்துட்டதுனால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு மாறுறதுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்க எப்படி மாத்துறீங்க? அதே மாதிரி இப்போ அலோபதியில வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து நேச்சுரோபதியில நீங்க எப்படி அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு பெரிய ஆபத்து சளி தான். சளி எப்படி உருவாகுது? நம்ம செல்கள் வந்து ஒவ்வொரு செல்களும் அழிஞ்சு புது செல்கள் உற்பத்தி ஆகுது. அந்த அழிஞ்சிற செல்களுடைய கழிவு தான் சளி. அந்த கழிவை நம்ம உடனே வெளியேற்றிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து நீட்டாக இருக்கும், எந்த அடைப்பு இல்லாமல் இருக்கும். அது அப்படியே விடுறனால தான் வருது. இப்போ நம்ம உதாரணமாக நம்ம சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப மூக்கு கண்ணெலாம் செவந்துடும், தண்ணி ஊற்றும், நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அவசரமாக டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் சார் நான் உடனே நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு உடனே நல்லா ஆகணும் அப்படின்றோம். உடனே நல்லா ஆகணும்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வேறு வழி இல்லாமல், ஆக்சுவலாக டாக்டர் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. டாக்டர்ஸ் வந்து அவங்க ப்ராசஸ் படி பண்ணால் நல்லா ஆகும், உடனே நல்லா ஆகணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க இன்ஜெக்ஷனாக மெடிசனை கொடுத்து சளி வெளியே வராமல் உள்ளேயே நிப்பாட்டிடுறாங்க. அவ்வளோதான். ஸோ கழிவு உள்ளே இருக்குது அடைப்பு, அது வெளியில் வராமல் நிப்பாட்டிடுறோம். ஓகே, நிவாரணத்துக்கும் தீர்வுக்கும் உண்டான வித்தியாசம் அதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சளி ஃபுல்லாக வெளியே எடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக. ஒரு சளி உள்ளே இருக்காது, சளியே இருக்காது. சளிக்கு பார்த்தீங்கன்னா சளி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அது உங்களுக்கு சொல்லி செஞ்சு காட்டும். சும்மா சிம்பிளான விஷயம் தான் அது. ஓகே, என்ன இப்படி வச்சுக்கணும் கையை, இப்படி வச்சுட்டு அதாவது அப்படி செய்யணும். ஓகே, இந்த மூச்சு மேலே எப்போ வரும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். ஓகே, அப்படி எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிற எல்லா சளியும் வெளியே வந்து, இப்போ நாங்கள் சளி இல்லை எவ்வளோ இல்லாதனால வரல. இப்போ நீங்களாம் பண்ணிங்கன்னா ஒரு துண்டே வேணும், அவ்வளோ சளி வெளியே வந்துடும்.
ஓகே. ஸோ அந்த நெத்தியெல்லாம் வலிக்கும், ஏன்னா அங்கே சளியெல்லாம் வெளியே வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணோம்னா சளி தானாக வெளியே வந்துடும். ஸோ எனக்கு வந்து மாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி இல்லாமல் வேற என்ன மாற்று இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையும் இல்லையா? கரெக்ட். எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நல்ல விஷயம் தெரியாது, தூரமா எங்கேயோ நம்மளுக்கு கிடைக்காத இருக்க விஷயத்து மேலே தான் ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து தீர்வு நம்மகிட்டே இருக்குன்னு சொன்னா எல்லாருமே நம்ப மறுக்கிறாங்க. பட் நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி தான் நிறைய பதில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அவேர்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா சௌமியா? எக்ஸாக்ட்லி. ஸோ நம்மளுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். பஞ்சபூதங்களும் இந்த மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அது மூலியமா நம்மளோட பிரச்சனைகளுக்குலாம் எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக நம்ம சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் காலையில் உதயமாகும்போது அந்த நம்ம இப்போ சில பேர் நிறைய பேர் சின்ன வயசுலேயே காண்டி போட்டுக்கிறாங்க, காண்டி போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு சின்னதாக இருக்கும். நம்ம இங்கே பார்த்தாலே ஒரு சின்னது ரொம்ப சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100-200 ஃபீட் உயரத்துலேருந்து கழுகு பறக்கும். நம்ம இங்கே கிட்ட இருந்து பார்த்தாலே கழுகு சின்னதாக, கோழி குஞ்சு சின்னதாக இருக்கும். அவ்வளோ கையில இருந்து பார்த்தா கோழி குஞ்சு எவ்வளோ தெரியும், ரொம்ப சின்னதாக தெரியும். அதை அங்கேருந்து பார்த்து கரெக்டாக வந்து தூக்கிட்டு போயிடும். அதுக்கு அந்த 3 அறிவு உள்ள ஒரு பறவைக்கே அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணை ஏன் சரியாக பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னா மெயின் வந்து நம்ம அதுக்கு தேவையான உணவு நம்ம தரல, அதனால அது செத்துதுன்னா கண்ணாடி போட்டுறோம். ஸோ அதுக்கு நம்ம உணவு நமக்கு தான் சாப்பிட்ற முடியல, நம்ம உறுப்புகளுக்கு சாப்பிட்றதே இல்லை. நமக்கு ருசி எது பிடிக்குமோ அதுதான், எனக்கு இது பிடிக்கும் ரொம்ப சாப்பிட்றோம்பா அப்படி தான் சாப்பிட்ற முடியல. கண்ணுக்குன்னு ஒரு உணவு இருக்குது, ஹார்ட்டுக்குன்னு ஒரு உணவு இருக்குது, உடம்புக்குன்னு ஒரு உணவு இருக்குது, ரத்த உற்பத்தியாக உணவு இருக்குது. இது எல்லாமே நம்ம மிக்சடாக சாப்பிடணும். உடனே சாப்பிட்றனால தான் கண்ணுக்கு ப்ராப்ளம். ஓகே. செல்ஃபோன் கம்ப்யூட்டர் உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்ணுக்கு என்ன உணவு எங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் இப்போ? கண்ணுக்குள்ள உணவு வந்து கீரை, எல்லா கீரையும் சாப்பிடலாம். எல்லா கீரையும் நல்லா சாப்பிடலாம். நைட் மட்டும் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிட்டுக்கலாம். அப்படி கீரை சாப்பிட முடியல அப்படின்னா நீ சொன்னீங்க இல்லையா பஞ்சபூதங்கள் எப்படி இழுக்கிறது அப்படின்ட்டு, காலையில் சூரியன் உதயமாகும்போது அந்த சூரியனை வந்து உத்து பார்க்கணும். நல்லா உத்து பார்க்க, எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா உத்து பார்க்கணும். உத்து பார்க்க அந்த சூரியன் வந்து 7 நிறமாக மாறும். 7 கலர்ஸ், எப்படி வானவில் எப்படி மாறுதோ அது மாதிரி 7 கலராக மாறிட்டு ஃபுல்லாக பிளாக் ஷேட் ஆகும். பிளாக் ஷேட் ஆகி அப்படியே அந்த சூரியனுக்குள்ளே ஒரு கண்ணு மாதிரி தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஆன்மீகத்துக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம போயிடுறோம். அது ஆன்மீகம் தனியாக உங்களுக்கு சொன்னாலும் சொல்லலாம். அந்த சூரியனுடைய கண்ணு அதில் தெரியும். அது வரைக்கும் பார்த்து டக்குன்னு கண்ணை மூடிடணும். கண்ணை மூடினோன்னா இந்த புருவ நெத்தி பொட்டு நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்குள்ளே நிறைய சயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த புருவ நெத்தி இதில் பார்த்துட்டோம்னா அந்த சூரியனுடைய அந்த தகதகன்னு எரியிறது நம்ம இங்கே பார்க்கலாம். அதை கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கணும். அப்படியே வந்து மறைஞ்சிரும். அந்த ஒளி நம்ம கண்ணில் வாங்கும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ், அந்த நம்மளோட உள்ள உறுப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ அந்த கோயம்புத்தூரில் இயற்கை மருத்துவர் ஐயா நம்ம டாக்டர் சுப்ரமணியன் ஒருத்தர் இருக்கார். இதுக்கு அவர் தான் ஒரு மூல காரணம். ஓகே. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கப் மாதிரி கொடுப்பாரு. அந்த கப்பில் தண்ணி ஆல்னரி வாட்டர் ஊற்றிட்டு இப்படி குனிஞ்சு இப்படி பார்க்கணும், மேலே கீழே இப்படி, அதாவது தலை அப்படியே இருக்கணும், விழி மட்டும் மேலே கீழே, அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எல்லா நர்வ்ஸும் எல்லாமே ரீஃப்ளெக்ஸ் ஆகிக்கும். ரீஃப்ளெக்ஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மைனஸு ப்ளஸ்ஸு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், கண்ணாடியே தூக்கி போட்டுடலாம். ஓகே. இது ஒன்று. அடுத்தது நம்மளுடைய மைண்ட் மெக்கானிசத்துக்கு நம்மளை இயக்கிறதுக்கு ஒரு பாஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பசிக்குது அப்படின்னா உடனே உணர்த்துறது, யூரின் வருதுன்னா உடனே உணர்த்துறது, இந்த மாதிரி ஒன்று உணர்த்தும் ஒவ்வொரு ஃபீலிங். அது மாதிரி நம்ம பாஸ்கிட்ட சொல்லிடணும், பாஸ் இனிமேல் வந்து நான் கண்ணாடி போட மாட்டேன், நீங்கள் சரி பண்ணிடுங்க, சரி பண்ணலைன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்துடணும். இப்போ இன்றைக்கி எக்ஸாம் படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ஆட்டோ மைண்டுக்கு நம்ம சொல்லிடணும். சொன்னால் அதுவும் சில ஒரு ஒர்க் பண்ணி அதுவும் ஆட்டோமேட் பண்ணி டியூன் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணும். ஸோ நேச்சுரோபதியில் வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து அதிகமான தீர்வு கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? மெயினாக வந்து இப்போ சுகர் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. யார் கேட்டாலும் சுகர்ன்றாங்க. ஸோ அந்த சுகருக்கு வந்து நேச்சுரோபதி தான் வெரி வெரி பெஸ்ட். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரியாக ஒரு ஃபைலை போட்டு கையில் கொடுத்து லைஃப் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த வியாதி குணமாகாது, ஆனால் லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. ஆனால் அதை வந்து அப்போதைக்கு சரி பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் நேச்சுரலில் எப்படின்னா அந்த சுகரை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஆக்சுவலி இன்சுலின் சுரபி நம்ம உடம்புல இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், அதனால் அது ஒர்க் பண்ணுறதில்ல. ஒர்க் பண்ணாதனால நம்மளுடைய பிளட்டில் வந்து அதிகமாக சர்க்கரை கலந்துருது.
சர்க்கரை கலர்றதுனால எல்லா ப்ராப்ளமும் வருது. நம்ம சுகர்னு டிக்ளேர் பண்ணிடுறோம். அந்த மருந்து மூலிமா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சர்க்கரையை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். ரொம்ப அதிகமான இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே எடுக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் இயற்கை மருத்துவம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்சுலின் சுரப்பையை சுரக்க வச்சிடறாங்க. ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவல் ரியல் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ லைட் எரியல அப்படின்னா பேட்டரி அடிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி அடிக்கக்கூடாது. லைட் சரி பண்ணி அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் விஷயம். பேட்டரி எவ்வளோ நேரம் வேலை செய்யும்? பேட்டரி போனால் ஆஃப் ஆகிடும். லைட் என்ன ஒயர் ஃபால்ட்டா இல்லை லோ வோல்டேஜான்னு பார்த்து சரி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அதான் நேச்சரை பற்றி. எங்கே ஃபால்ட் இருக்கோ அங்கே சரி பண்ணணும். தலைவலிக்குது அப்படின்னா உடனே தலைவலி மாதிரி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடாது. தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது. தூங்காமனாலும் தலைவலிக்கும், ஹை பவர் ப்ராப்ளம்னாலும் தலைவலிக்கும், ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணாலும் தலைவலிக்கும். ஸோ அது என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஒரு மாற்று மருத்துவத்தை வந்து நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு துறையில், அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு? நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வத்தோட வராங்கன்னு சொல்லுங்க. இது இன்னும் காலம் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுதான் மாறுவாங்க. ஏன்னா நிச்சயமாக அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யோகா, இப்போ யோகா பார்த்தீங்கன்னா ஒபாமாவே ஒத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணிட்டார். நரேந்திர மோடி சொன்னோன்னே அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். ஓகேன்னு சொல்லி வேர்ல்டு டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது நமக்கு ஒரு பெரிய விஷயம். நம்ம நாட்டோடைய ஒரு கண்டுபிடிப்பை உலகமே ஒத்துக்குச்சு. ஸோ இன்னும் உலகம் பூரா அது பரவ போகுது. பரவும் இன்னும் நமக்கு தான் வேல்யூ அதிகம். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்கே போனாலும் அவருக்கு வேல்யூ இருக்குது. அது மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம், இந்த நம்ம நாட்டுடைய ஆன்மீகம், நம்ம நாட்டுடைய இயற்கை மருத்துவம், நம்ம நாட்டுடைய இலை தலை செடி கொடிகளுக்கு தான் வேல்யூ வரப்போகுது. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி அப்படிங்கிற பேர்லேயே வந்து ஒரு தாய்கிட்ட இருக்கிறப்போ அந்த ஒரு வார்ம்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து நேச்சரை விட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம நிறைய விஷயங்கள் கிட்ட போயிட்டோம். திருப்பி நேச்சர் கிட்டே வரும்போது வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த தன்னம்பிக்கையை வந்து தூண்டுற மாதிரி உங்களுடைய பதில்கள் வந்து இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சார் மிக்க நன்றி சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சி திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ வருண், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்று மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கெஸ்ட் கூட சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயங்களா தான் இருந்தது. அந்த பேஸ் அப்படிங்கிறது வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிச்ச ஒரு விஷயங்களா இருந்தது அப்படின்னும் போது நம்மளுக்கே கொஞ்சம் பெருமையா இருந்தது. கண்டிப்பாங்க. அப்படி இருக்கிற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகளாவிய பெருமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து போய் எல்லா உலகத்தோட மூலையிலும் கலக்கிட்டு இருக்க பீப்புள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ எப்படி அந்த நாட்டு பற்றுன்னு ஒன்று இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு? சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக் நம்ம எல்லாம் பாக்குறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய நாடு எத்தனை தங்கம் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆனா இந்த ஒயிட் குளோப் கான்செப்ட் அப்படிங்கிறதும் வந்து சரி அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில அவங்க நாட்டுக்கான அவங்களுக்கு அந்த நாட்டு பற்று வந்து வேணும்ன்றது முக்கியம். பொதுவாக ஒரு பிலாசபர் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவுண்டரிஸ்லாம் வச்சு கண்ட்ரி பிரிச்சிருக்கனால தான் பிரிவினை அப்படிங்கிற ஒன்று வருது. நம்ம உலகம் தான் என்னோட கண்ட்ரி, எல்லாருமே என்னோட நண்பர்கள், நான் உலகத்தோட சிட்டிசன் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொல்றாரு. பட் நம்ம இளையன் பாய் சார் நாட்டுப்பற்று அப்படிங்கிற விஷயத்தை பத்தி என்ன பாயிண்ட் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நாட்டுப்பற்று அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டு மேலே பற்று வைக்கிறது, மற்ற நாடுகள் நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிக்காமல் பார்த்து கொள்வது, நம் நாட்டினுடைய பெருமைகளை உணர்வது, இதெல்லாம் நாட்டுப்பற்று. இப்போ சப்போஸ் நம்ம நாடு வேறொரு நாட்டை ஆக்கிரமித்ததுன்னா சந்தோஷப்படுறதான மக்களுடைய இயல்பு. இப்போ வந்து சர்ச்சில் ஒரு காலத்தில் சொன்னார், அதாவது இங்கிலாந்துனுடைய அந்த சாம்ராஜ்யத்தில், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வந்து சூரியன் வந்து மறைவதே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்லாம் சொல்லுவோம். அது சர்ச்சில் சொல்ல, அது ஜென்ரலான ஸ்பீச் தான். அது அதனுடைய நோக்கம் என்னென்னா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்கிறது உலகத்தையே ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ உலகம் ஃபுல்லாக ஏன்னா ஒரு பக்கத்தில் வந்து வெளிச்சமாக இருளாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் வந்து சூரியன் மறைவதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அது அவங்க பெருமையாக நினச்சாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, இந்தியர்களுக்கு சுயமாக தங்களை தாங்களே ஆள்வதற்கான பக்குவம் வரவில்லை அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஹிட்லரை சந்திக்கிறதுக்கு சென்றபோது ஹிட்லர் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் நேதாஜி வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இத்தனைக்கும் நேதாஜி அவ்வளோ ஒரு வசீகரமான மனிதர், அவ்வளோ ஒரு ஆளுமை உள்ளவர், ஒரு கனல் மாதிரி இருந்தவர். ஹிட்லர் வந்து பிரிட்டனை வந்து எதிர்த்தவர் தான், நேதாஜியை வந்து பிரிட்டனுக்கு எதிராக தான் கிளர்ந்து எழுந்தவர். ஆனால் அவ்வளவு ஒரு கர்வம். அப்போ வந்து ஹிட்லர் வந்து பிரிட்டன் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தினது நல்லது தான் கூட ஒரு கட்டத்தில் சொன்னாப்படி. அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்தது. அப்படி நாட்டுப்பற்றுனா நம்ம நாடு வந்து யாராலும் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது,
ஆனால் நம்ம நாடு எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கலாம், மற்றவங்கள வந்து நாம் அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது, மேற்கில் இருந்தது. நாம் யாரையுமே வந்து அடிமைப்படுத்தவே நினைக்கல. நாம் வந்து என்னென்னா நம்முடைய தொழில்நுட்பங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தோம். நம்ம எண்களை இங்கேருந்து அரேபியாவில் எடுத்துகிட்டு போனாங்க, நம்முடைய வைத்திய முறைகளை எடுத்துகிட்டு போனாங்க, நம்முடைய புத்த சூத்திரங்களை ஃபாகியான் ஹுவான் ஸ்வாங் இவங்களாம் எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம யாரையுமே அடிமைப்படுத்த நினைக்கல. ஆனால் மேற்கில் இருந்து சில பேர் தன்னாடு யாரை அடிமைப்படுத்தினாலும் அதை எதிர்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் தாமஸ் பெயின். அவர் வந்து பிரிட்டன் வந்து அமெரிக்காவை வந்து அடிமைப்படுத்தினதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர், அமெரிக்காவிற்கு சார்பாக பேசியவர் அவர். அதெல்லாம் ஒரு ரேர் தானே. அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் தன்னுடைய நாடு அடிமைப்படுதா இல்லையான்னு கவலைப்படாமல் ஜென்ரலாகவே எந்த இடத்துலையும் வந்து சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவர் ஷே குவாரா. அது மாதிரி ஒரு பெண், அந்த பெண் வந்து மேற்கு வந்து நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்துவதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்து, அது குரல் கொடுத்தது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய பெருமைகளை மேற்கில் நிலைநாட்ட வேண்டும் என்று முயன்றவர். அவர் தான் வந்து சிஸ்டர் நிவேதிதா. விவேகானந்தர் வந்து லண்டனில் ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாருன்னா அதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த அம்மா ஒருத்தர் கூப்பிடுறாங்க, ஒரு போகிறாங்க. அவங்க ஏற்கனவே புத்தரை பற்றிலாம் படிச்சிருக்காங்க. விவேகானந்தருடைய அந்த சொற்பொழிவில் இருந்த சாரம் வந்து அவங்க ஏற்கனவே படிச்சுலாம் இருக்கிறாங்க. ஆனால் விவேகானந்தர் உட்காந்துருந்த அந்த அந்த தோற்றம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ ஒரு வசீகரமாக இருந்தது. அந்த நிமிஷத்துலேயே அவங்க வந்து விவேகானந்தருடைய ஒரு சீடராக ஆகணும்னு நினச்சாங்க. ஆனாங்க. அவர் கிங்குன்னு தான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவாங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் மார்கரெட் எலிசபெத் நோபலுங்கிறது. அவருக்கு நிவேதிதாங்கிற பேர் வச்சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்விக்கு நீங்கள் பாடுபடணும்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. இந்தியாவுக்கு வராங்க. அவங்க சாரதா தேவி அம்மையாரை சந்திக்கிறாங்க. சாரதா தேவி அம்மையாரை வந்து அந்த ஸ்கூல் தொடங்குறதுக்கு கூப்பிடுறாங்க. அவருடைய புகைப்படத்தை முதல்ல எடுத்தவங்களே சிஸ்டர் நிவேதிதா தான். அதோடு நின்னல, அவங்க என்னென்னா இந்தியாவை வந்து பெருமைப்படுத்துவதற்காக பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 புத்தகம் இந்தியாவினுடைய அந்த புனைவியலை பற்றி, இந்தியாவினுடைய ஆன்மீக சாரத்தை பற்றி, இந்தியாவினுடைய பெருமையை பற்றி, அதை பற்றி எழுதும்போது இந்தியாங்கிறது ஒரு ஹை திங்கிங் உள்ள நாடாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் எப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஆன்மீகமயமாக இருந்தாங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சா எப்படி நடந்தாங்க, எப்படி கேஞ்சஸ்க்கு போனாங்க, எப்படி திரும்பி வந்தாங்க, கல்கத்தா வாழ்க்கையை வச்சு எழுதுகிறாங்க. அதை படிக்கும்போது தான் அந்த இந்தியா இன்றைக்கி எப்படி ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக தான் ஆகிட்டோம். அன்னைக்கு நாம் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருந்தோம், நான் சொல்கிறது ரிலிஜியஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அது நம்ம சார்பாக ஒரு குரலை மேற்கில் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்படி ஒரு மேன்மையான ஒரு மனிதராக அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவருடைய புத்தகங்கள்லாம் படிக்க படிக்க அவ்வளோ வியப்பாக இருக்குது, அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. விவேகானந்தரை எப்படி அவங்க பார்த்துருக்காங்கிறத பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் 44 வயசுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு மேன்மையான ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணுடைய பெருமையை நாம் சொல்கிறதை விட அழுத்தந்திருத்தமாக சொன்ன அந்த மகத்தான மனுஷியை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். அந்த உத்தமமான பெண்ணை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய நூல்களை படித்தால் இந்தியா என்பது எப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஓரளவிற்காவது நாம் அந்த ஆன்மீக பாதையில் மீண்டும் நடைபோடுவதற்கு முயற்சி செய்யலாம். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ இதை சம்மந்தப்பட்டே நான் ஒரு வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். indiaenvironment.org அப்படிங்கிறது தான் INDIAENVIROMENT.org. அது இந்தியா பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்விரான்மெண்ட் ஒரு ஸ்பெல்லிங் மாறுது. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷோவில் கூட பேசியிருக்கோம். எல்லா வகை நிலப்பரப்பும் இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கட்டி காப்பாற்றணும். அந்தந்த நிலப்பரப்புக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்லே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைலாம் போடுறாங்க, மரம்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் அங்கே இருக்கிற மிருகங்களுக்குலாம் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எவரெஸ்ட்ல எல்லாருமே ஏறுறப்போ அங்கே குப்பெல்லாம் போட்டு வந்துடுறாங்களாம். அண்ட் கேஞ்சஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நதியாக இருந்தாலும் அது வந்து மாசடைஞ்சிருக்கு. அங்கே தான் வந்து வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்ம நாட்டில் மட்டும் தான் சிங்கம் புலிலாம் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ நம்ம என்வரான்மெண்ட்டை பார்த்துக்கணும் இல்லையா நம்ம? ஆமாம், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இது ரெண்டுமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்பவே வேகத்தக்க ஒரு விஷயமா தான் வந்து இருந்துட்டு வருது. ஆனால் இன்னைக்கு வந்து பப்ளிக் அங்கே விடாததுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, போதும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்னது போதும், இதையாவது விட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி
தான். ஸோ நம்மளுடைய ரிசோர்சஸ், நம்மளுடைய வளங்களை வந்து நாம வந்து பாதுகாக்கலைனாலும் அழிக்காமையாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. பட் இதே மாதிரி இன்னும் 100 பாயிண்ட் உங்களுக்கு தோணும் இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் இந்த வெப்சைட் இருந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே போய் இந்த வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னு தோன்றது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா வந்து பெரியவங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதோட குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே வந்து தப்பா நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்பிட்டு மறுபடியும் நாளைக்கு 7 மணிக்கு வந்து உங்களை இனியவை என்ற நிகழ்ச்சியில் வந்து பார்க்குறோம். வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் வர. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.